இது போளி. இதை எங்கள் ஊரில் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் போளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட லூஸான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு தேங்காவை துருவி அதில் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அடிச்சிட்டு திரும்ப அதே பேனில் போட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அந்த பூர்ணத்தை எடுத்து உள்ளே வச்சு மெல்லிசாக மெதுவாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அது நம்மளுக்கு நெய்யோ எண்ணெயோ எது தேவையோ அது போட்டு சுட்டு எடுக்கலாம். இதே ரெசிப்பியை தேங்காய்க்கு பதிலாக கடலைப்பருப்பை வேக வச்சு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்தும் பண்ணலாம். எங்கள் ஊர் வளைகாப்புலலாம் முக்கியமாக தவறாமல் இடம்பெற ஒரு ஸ்வீட்னால் அது இந்த ஒப்புட்டு தான். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.